உண்மையுடன் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. சத்தமா சொல்லுங்க. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை ஆராதனை ஒன்று சேர்ந்து ஆராதனை உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்க. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையுடன் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, உண்மையுடன் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நிதரும் இன்றமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை சேர்ந்து பாடும் சகோதரர்கள் எல்லாரும். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் தேயில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த
நாட்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே. எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆராதனை பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் மிக பொங்கிடுதே துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஆமென். இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாள் ஆமென். நன்றியோடு நன்றி உள்ள இருதயத்தோடு ரீமௌ ஷகதனமா கதோரோ லீகமௌ ஷகபாபா பாபா ரீபௌ ஷகதனமா கதிரிமி கபோ லிமௌ ஷபரபலதிரமா ஆமென் ஆமென். முழு இருதயத்தோடு அவரை துதிப்பதை அவர் அதிகமாய் விரும்புகிறவர். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah mighty God Jesus. Hallelujah rababa shadana rabaladirama mighty God. ரெண்டு கரங்களை தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி கண்களை மூடி அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் இன்றைக்கு உயிரோடு நிக்கிறோம்னா அது அவருடைய கிருபை தான். நாம் இன்றைக்கு மூச்சு இருக்குதுன்னா அது அவருடைய கிருபை தானே. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லையே, ஆனா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரே. நம்ம நல்லவங்கன்றனால நம்ம பரிசுத்தவான்றனால இல்லவே இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தானே. Mighty God Jesus சொல்லுங்க. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இந்த கடைசி நாளில என் எண்ணமெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசுராஜனே. அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க. எஜமானனே என் இயேசுராஜனே. சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உண்மைதானா? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே சிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே சிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரை. ரெண்டு கர
சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உண்மைதானா? உண்மையா சொல்றீங்களா? என் எண்ணமெல்லாம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆராதனை. சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. சேர்ந்து பாடுங்க. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. என் எண்ணமெல்லாம் சொல்லுங்க ஒரு அர்ப்பணிப்போடு. உம் சித்தம் செய்யணும்பா. உம் சித்தம் செய்வதுதானே. சொல்ல முடியுமா உள்ளத்திலிருந்து? எண்ணமெல்லாமே. உண்மையா? கண்ணை மூடி பாடுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம், சிறு பிள்ளைகள். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, தகப்பனே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் உம்மை மகிமைப்படுத்தணுமே. உம்முடைய நாமத்தை பிரியப்படுத்தணுமே. உம்மை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியங்கள், கிரியைகள் என் சரீரத்தை விட்டு அழிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் ஜீவ பலியாக உம்முடைய கரத்திலே படைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே படைக்கிறேன். ஆமென். அதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தகப்பனே, நான் குறை உள்ளவனப்பா. 2 பேர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போனாங்க. அதுல 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் பெருமையா ஜெபம் பண்ணான். ஆனா அவன் சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது. என்ன செய்தானோ அதை தான் சொன்னான். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே பெருமையா இருந்தது. ஒருவன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியில. ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ள உணர்வு இருந்துச்சு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. உன்னுடைய சிங்காசனத்தை பார்க்கிற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. ஆனா ஒண்ணு தெரியும், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். ஆகவே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். என் மேல் கிருபையாயிரும். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்வீங்களா? என் மேல கிருபையாயிரும். ஆமென். அவரை நோக்கி தாழ்த்துகிற யாவரையும், யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இறங்குகிற அற்புதமான நேசர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலமுடன். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. கண்களை
தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ரெண்டு கையை உயர்த்தி கேட்பீங்களா? இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே நான் தொடரும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் திறந்து கொள்வோம். Let's turn the prophetic book of Isaiah 49 chapter the verse 16. நாம் எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 49:16 சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. Behold, I have graven thee upon the palms of my hands, thy walls are continually before me. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே இந்த காலை வேளையிலே புறப்பட்டு வருகிறது. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தமிழ் பதத்தை காட்டிலும் ஆங்கில பதம் மிக அழகாக இருக்கிறது. Behold, I have graven thee upon the palms of my hands. Another version says, I have inscribed you in the palms of my hands. Amen. என் உள்ளம் கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். சத்தமா இல்லையே சொல்லாமா? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். உள்ளம் கைன்னு சொன்னா போதாதா? உள்ளம் கைகளில் என்று சொல்கிறார். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு கையிலையும் உங்களையும் என்னையும் அவர் டேட்டு போட்டு வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஒரு பயங்கரமான இந்த சமுதாயம் ஒரு சீரழிவு, கலாச்சார சீரழிவுக்குள்ளாக, அதாவது வேதம் போதிக்கிற போதனைக்கு எதிராக உன் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் பச்சை குத்தி கொள்ளாமலும் இருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு வேதம் எச்சரிக்கிறது. ஒரு கலாச்சார சீரழிவு பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல. குறிப்பா இளைஞர்கள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டேட்டு போடுகிற, பச்சை குத்தி கொள்கிற ஒரு பயங்கரமான கலாச்சாரம் வேகமா போயிட்டு இருக்கு உலகத்துல. உலகத்தின் ரட்சிக்கப்படாத பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்குள்ள இருக்கிற இந்த கலாச்சாரம் வேகமா இப்போ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாச குடும்பங்கள்ல இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்குள்ள கூட எட்டி பார்க்குது. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இப்ப புதிதாக ஒரு இந்த ட்ரெண்ட் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாச பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ள கூட வருது. பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் சொல்கிறது, உன் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் பச்சை குத்தி கொள்ளாமலும் இருப்பாயாக.
அல்லேலூயா. எங்க திரும்பினாலும் பார்க்க முடியுது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. உங்களையும் என்னையும் அவருடைய உள்ள கையிலே வரைந்திருக்கிறாராம், செதுக்கி இருக்கிறாராம். சத்தமா இல்லையே சொல்லாமா? மாய்மாலமான அன்பை காட்டுவதற்காக இந்த உலகம் கையில் செதுக்கி கொள்றேன், என்னுடைய மார்பகத்தில் செதுக்கி கொள்றேன், என்னுடைய சரீரத்தில் அங்கங்களில் செதுக்கி கொள்றேன், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மாறாத அன்பு உடைய அருமை இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கிறதாம்? இதோ உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். சத்தமா இல்லையே சொல்லுங்க. நீங்க விளங்கி கொள்ளணுன்றதுக்காக அவர் டேட்டு போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அதை எட்டு பாஸ்டர் துருபதேசம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படி சொன்னாருன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஹல்லேலூயா. மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த பச்சை குத்தி கொள்வதற்குரிய ஒரு பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் ஊடுருவி பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உள்ளம் கை சாதாரணமான உள்ளம் கை அல்ல. இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கருளின அற்புதமான தேவனுடைய வார்த்தை, என் ஜனமாகிய உங்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத அந்த உள்ளம் கைகளில் கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார். சத்தமா இல்லையே சொல்லாமா? உங்களையும் என்னையும் கைவிடாத அந்த உள்ளம் கைகளில் அவர் வரைந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அந்த கை சாதாரண கை அல்ல. ஹல்லேலூயா. 89ஆம் சங்கீதத்தினுடைய 21ஆம் வசனம் நமக்கு நேரே ஒரு அழகான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. 89ஆம் சங்கீதத்தினுடைய 21ஆம் வசனம், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். With whom my hand shall be established. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய உங்களை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவத்திலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று, என் கை அவனை உறுதியாய் அவன் மேல் உறுதியாயிருக்கும். ஆமென். இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அற்புதமான கை இந்த ஆண்டு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிற அற்புதமான வார்த்தை, என் ஜனமாகிய உங்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஓசியா 11:8 எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், நான் உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆமென். How shall I give up Ephraim? How shall I deliver the Israel? எப்படி நான் உன்னை கைவிடுவேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆமென். அவருடைய அன்பினுடைய உச்சத்தை பாருங்களேன். நம்ம செஞ்ச செயலுக்கு இந்நேரம் தூக்கி வெளியே எறிஞ்சிருக்கணும் அவர் நம்மள. ஆமென். தூக்கி காலில் பந்தாடிடுவேன்றாங்கல்ல, நம்ம செஞ்ச செயலுக்கு எப்போ நம்மளை தூக்கி பந்தாடி இருக்கணும். ஆமென். ஆனா அவர் இருதயம் குழம்பிட்டு இருக்கான். ஐயோ, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி உன்னை தூக்கி எறிவேன், நீ செஞ்ச செயலுக்கும் நீ என்ன வருத்தப்படுத்தின வருத்தத்துக்கும் வேதனைக்கும் நான் அதை செய்திருக்கணும். ஆனா என் இருதயம் குழம்பி கொண்டிருக்கிறது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராஹிமே,
இப்ராஹிம்ன்ற இடத்துல உங்க பேரை போட்டு அதை உச்சரிச்சு பாருங்களேன். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, இந்த நேரலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய செய்கைக்கு தக்கதாக அவர் இன்னும் நமக்கு செய்யாமல், என் மகன், என் மகள் என்னிடத்தில் வரமாட்டானா, வரமாட்டாளா என்று இன்றும் அவர் ஆவலோடு தன்னுடைய கிருபை கண்களை உடையவராய், கரங்களை விரித்தவராய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தூரத்தில் இளைய மகன் வருவதை கண்டு ஓடி போய் அவன் இருக்கிற நிலையில், அவன் அந்த அழுக்கான நிலையிலேயே அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் செய்து அவனை சுத்தப்படுத்தி அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு பாதரட்சையை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து மீண்டும் அந்த அன்பிலே அவனை சேர்த்து கொண்ட தகப்பனை போல இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கருணை கண்கள் ஆவலாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு உச்சியில ஆண்டவருக்கு விரோதமா போயிருக்கலாம், எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு இயேசுவே நான் வருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் அன்பு மாறவே மாறாது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். லவோதிக்கே பார்த்து சொல்றார், ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. இப்படி ரெண்டு கட்டா நிலைமையில் இருந்ததுன்னா வாந்தி பண்ணிடுவேன். ஆமென். சிலர் சொல்லுவாங்கள்ல, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. நம்மளை எப்போ அவர் ஸ்பிட் அவுட் பண்ணியிருக்கணும். ஆமென். எப்போ நம்மளை ஸ்பிட் பண்ணியிருக்கணும். ஆனால் உள்ள வச்சிருக்கிறாருன்னா, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எனக்கு கைவிட தெரியலையேன்றார். சத்தமாலே சொல்லாமா, என்னால் முடியலையேன்றார். அவருடைய அன்பினுடைய உச்சத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கு விரோதமா இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், குடிச்சு வெறிச்சு என் சாட்சியெல்லாம் கெடுத்துட்டேன். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஆனா மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இன்றைக்கே இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. கூப்பிடுற ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, எல்லாரையும் அணைச்சு கொள்றவர். மனம் திரும்பி வருகிற யாவரையும் அணைத்துக் கொள்கிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஆமென். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாதவைகள் சொல்ல மாட்டீங்களே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் சொல்றேன் அது தப்பு. தேவனால் கூடாதது உண்டு, தேவனால முடியாதது உண்டு. ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள், அவருக்கு கைவிடாதும் அவருக்கு முடியவே முடியாது. ஆமென். தம்மை நம்பினவர்களை கைவிட அவரால் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய அவரால் முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களை கைவிட அவருக்கு தெரியாது. அதனாலதான் அவர் என் இருதயம் எனக்குள்ள குழம்புது. இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எப்போ தூக்கி நான் வெளியே போடணும், ஆனா என் இருதயம் குழம்புது. இவர்களுக்காகத்தானே நான் ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காகத்தானே நான் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தேன், இவர்களுக்காகத்தானே நான் மீண்டும் வரப்போகிறேன். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் சபை எனக்காக எரிந்து பிரகாசிக்கணுமேனு அவர் ஏக்கத்தோடு இன்றைக்கும் தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:9 என்ன சொல்கிறது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வசனம் புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வசனமா? இல்லை, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சத்தம் ஆமென் சொல்லுங்க. பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதுறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மேல
நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆகையால் சபையே மனம் திரும்பு, இன்றைக்கு இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் எப்படி கைவிடுவேன்? அவருக்கு கைவிட தெரியவே தெரியாது. மனசார ஒருத்தரை கூட கைவிடவே மாட்டார். ஓசியா 11:3 வாசித்து பாருங்கள். எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆமென். I taught Ephraim also to go and taking them by their arms. எப்ராஹிமை நடக்க பழக்கின தேவன் அவர். ஒவ்வொரு வினாடியும் நம்மை நடக்க பழக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கை அவருடைய கை, அப்படிப்பட்ட உள்ளம் கையில் நாம் இருக்கிறோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அதைத்தான் வாசித்தோம் ஏசாயா 49:16. இதோ உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய உள்ளம் கையில நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறார், நம்மளை செதுக்கி வச்சிருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். என்னையா உங்களுடைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்றார், ஆமா உன்னதான் என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே அதை நல்ல டைட்டா பிடிச்சிக்கணும், இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளணும். அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும். அதனால்தான் வசனம் சொல்றது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். வசனத்தை கேட்டுட்டு போறவங்க வஞ்சிக்கப்படுவாங்க. வசனத்தை கேட்டுட்டு அதுக்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். வெளிப்படுத்தல் 1:3 சொல்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், எல்லாற்றை விட பாக்கியவான் அதை கை கொள்கிறவன் பாக்கியவான். அதனால தான் வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அவ்வளவு வசனத்தை இப்பவே கேட்கணும். ஏன்னா வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது. சுத்தமா இல்லை சொல்லுங்க. அதனால வசனம் கிடைக்கும் பொழுதே நல்லா வாங்கி இருதயத்தில் வைத்து அதற்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைகளை நாம் இறுக பற்றி கொண்டு அதை அறிக்கை செய்யணும். காரணம், வார்த்தையினாலே இடைபடுகிறவர் நாம் ஆராதிக்கிறவர். நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுறாருன்னா எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமா பேசுவார். ஆமென். 138ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். For you have exalted above all things your name and your word. ஆமென். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதனாலதான் நல்ல வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளணும், வசனத்தை அறிக்கை செய்யணும், அதை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் வார்த்தையினால் பேசுகிறவர், வசனத்தினால் நம்மோடு பேசுகிறவர். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. பேசுகிறவர். வரும்போது வேதனையோடு வந்தேன், வசனத்தினாலே கர்த்தர் என்னை தேற்றினார், நான் சந்தோஷமா புறப்பட்டு போறேன். நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆமென். ஆமாவா இல்லையா? வசனத்தினால் நம்மோடு பேசுகிறவர். 95ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். அப்ப என்கிட்ட ஒரு ஆம்னி வேன், மாருதி ஆம்னி வேன் நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு அடுத்த நாள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அதனால அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது
அதில் இருக்கிற கிலோமீட்டர் நோட் பண்ணுறதுக்காக ஒரு பென் எடுத்து என்னுடைய கையில் எழுதுகிறேன். கிலோமீட்டர் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய இருதயத்திற்குள்ள ஆவியானவருடைய சத்தம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி, ஆமென், என்ன எழுதுற அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன் கிலோமீட்டர் நோட் பண்ண. ஏன் கையில் எழுதுற? அப்போ நான் சொல்கிறேன் கையில் எழுதுனா அங்கே போய் நான் கால்குலேட் பண்ணுறதுக்காக கையில் எழுதுகிறேன். உள்ளங்கையில் எழுதுனா பாதுகாப்புன்னு நினைக்கிறியான்னு. ஆமாம், உள்ளங்கையில் எழுதுனா பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி ஒரு 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 கான்வர்சேஷன் இப்படி போயிட்டே இருக்கு. ஆமென். அப்போ சொல்கிறாரு, இப்படி தான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பேசி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகலை. இப்படி தான் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் எழும்புது. என்னை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோக்கு பேக் சைடு போல்டு லெட்டரில், இதோ உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள்ல, அவர் நம்மோடு பேசி கொண்டிருந்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. நான் பிராட்வேக்கு போன பிறகு அந்த ஆட்டோ வந்து நான் பார்த்துருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிருந்திருக்காது. பேசி முடிக்க கூட ஒரு ஆட்டோ என்னை கிராஸ் பண்ணி போது பின்னாடி அவ்வளோ போல்டு லெட்டர்ஸில் உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். அவன் எத்தனை அற்புதம்! நாம் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறவர், வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர். 119 சங்கீதம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உமது அடியானை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய கை கைவிடாத கை. ஆமென். அந்த உள்ளம் கையில் நம்மளை நினைத்திருக்கிறார், வரைந்திருக்கிறார், நம் நினைவாய் இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? இந்த ஏசாயா 49 அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த வார்த்தை, அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். வேத புத்தகத்தில் இதோன்னு ஸ்டார்ட் பண்ற வசனத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். ஆமென். இதோ துர்க்குணத்தில் உருவானேன். ஆமென். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எத்தனை அற்புதமான மகத்துவமான தேவன்! அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பராமரிப்பவரின் கையில், in the hands of care. பராமரிப்பவருடைய கையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில், இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிற அநேக சத்தியங்கள் உண்டு. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிற பல காரியங்களிலே முதல் காரியம், அது பரிவை காட்டுகிறது. சத்தமா சொல்லுங்க. It shows the compassion. It shows his compassion. Amen. அது பரிவை காட்டுகிறது. நம்பர் 2, அது பாதுகாப்பை காட்டுகிறது. It reflects its protection. Amen. அது அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. நம்பர் 3,
அது அவருடைய பாசத்தை காட்டுகிறது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? இட்ஸ் ரேடியேட்ஸ் தி அஃபெக்ஷன். நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக பாவரிசல் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஆமென். பராமரிப்பவரின் கையில் இருப்பது என்ன? பரிவு, பாதுகாப்பு, பாசம். ஆமென். இந்த காலை வேளையில என் ஜனமாகிய உங்களை கைவிடாதிருப்பேன் என்ற அந்த அற்புதமான அந்த கை, அந்த உள்ளம் கையில் இருக்கிற இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பர் 1 நான் உங்களுக்கு சொன்னேன், அது பரிவை காட்டுகிறது. அவருடைய பரிவை காட்டுகிறது. It shows his compassion. வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா 49:16. நான் சொன்னேன் அது அவருடைய பரிவை காட்டுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் நம்மேல் வைத்த பரிவு எத்தனை அற்புதமானது யோசித்து பாருங்கள். இதோ உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை ஆசீர்வாதம். இதோ உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். சொல்றவர் ஒரு சாதாரண நபராக இருந்தால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்லுகிறவர் அற்புதமானவர். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார். ஏசாயா 66:1 வாசித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். Thus says the Lord, heaven is my throne and the earth is my footstool. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. யோசித்து பாருங்க, அவ்வளவு மகத்துவமானவர், அத்தனை மாறாதவர். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. காலையில் உட்காந்து இந்த படத்தை எடுத்து நான் காலையில அனுப்பிச்சு வச்சேன். ஆனால் அவர்கள் ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு புல் அரிக்கிறது. ஆமென். என்ன கவனிங்க, நான் உங்களை டெக்கரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என் பிள்ளைங்க அதை கொஞ்சம் நல்லா ஸ்லைட்டாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானடா? எஸ். தலையாட்டியும் சும்மா இருக்கக்கூடாது. நான் நேரத்தை செலவழித்து எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். கவனிங்க, என்ன கவனிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. கையை உயர்த்த சொல்லாமா? அவ்வளவு மகத்துவமானவர். ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறாரு. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைஞ்சிருந்ததான். அதை பார்த்த உடனே வஸ்திர ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு உணர்த்தப்பட்டு உணர்வடைந்து ஓன அழுதுறான், புலம்புறான். ஆமென். அழுறான், புலம்புறான். ஐயோ அதமானேன், என்னானே, ஓ unto me, புலம்புறான். அது வரைக்கும் முதல் 5 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. உனக்கையோன்னு சொன்ன முதல் முறையா எனக்கு ஐயோன்றான். ஆமென். ஏன்னா அவருடைய பிரம்மாண்டத்தை பார்த்த பொழுது, அவருடைய மகிமையை பார்த்த பொழுது, அத்தனை மகிமை உள்ளவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளம் கையில வரைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. இதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரமிப்பு இருக்கிறதே, அவருடைய அன்பு, அவருடைய பரிவு எவ்வளவு பெருசு. ஆமென். என்னையும் நினைக்கிறாரே, நம்மையும் நினைக்கிறாரே, அவ்வளவு மகத்துவமானவர். ஆமென் சொல்லுங்க. இதை நீங்க உங்க வாழ்க்கையில எக்ஸைட் அடையணும்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் தான் உங்க பிரதமர் மோடி பேசுறேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன். ஏன் ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள்? ஒரு ஃபோன் கால் அங்கேருந்து வந்துச்சு வச்சுக்க, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கிறீங்களா, ஓகே, உங்களோட நான் பேசுனது நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறேன், தொடர்ந்து நல்லா கீப் இட் அப், கீப் ஆன் கோயிங் அப்படிலாம் சொல்லி உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன். நமக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாருங்க. ஆமாவா? அப்போ கூட மகிழ்ச்சி வராதா?
உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியலையே. போயும் அந்த பேர் லைவ்ல வேற இருக்கு. வேற யார சொல்லியிருக்கணுமோ? மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு யார் யாருக்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். ஆமென். மறைந்து போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய மேன்மையான ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசும்பொழுது அவ்வளோ ப்ரிவிலேஜா நினைக்கிற நம்ம, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அற்புதமான தேவன் அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது அவருடைய பரிவை காட்டுகிறதா இல்லையா? அது அவருடைய பரிவு, அது அவருடைய அன்பு. ஆமென். 138 சங்கீதத்தினுடைய 6 வசனத்தை பாருங்கள். 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையுள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவரே, என்னையும் நினைக்கிறீரே. உள்ளம் நிகழ்ச்சியோடு எலிசபெத் கிட்ட போயிட்டு மரியாள் சொல்றா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். டிமைனா. ஹல்லேலூயா. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவனுக்கு நன்றி. நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாமே. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி ஸ்தோத்திரமே. என்னோடு சேர்ந்து சொல்வீங்களா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். எத்தனை பெரிய அன்பு! அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை. ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் அவர் நம்மை, என்னை, உங்களை அவருடைய உள்ளம் கைகளில் செதுக்கி வச்சிருக்கிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை அன்பு! இந்த அன்புக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் ஆண்டவரே? இந்த அன்புக்கு இணையா நான் என்னத்தை செஞ்சிட்டப்பா? இந்த அன்புக்கு பாத்திரமா நான் என்ன செஞ்சிட்டேன்? என்னையும் நேசிக்கிறீரே. ஆமென். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் நம்மிலே பலர் புலம்புகிற காரியம் என்ன? கர்த்தர் என்ன மறந்துட்டார். கர்த்தர் என்ன மறந்துட்டார். ஏனோ கர்த்தர் என்னை மறந்து விட்டார், ஏனோ என் ஜெபத்தை கேட்கவில்லை, கர்த்தர் என்னை ஏனோ புறக்கணித்து விட்டார். புலம்பிட்டு இருக்கிறோம். ஏசாயா 49:14, ஏசாயா 49:14, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆமென். But Zion said, the Lord has forsaken me, my Lord has forgotten me. கர்த்தர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். சிலர் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார்,
ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், நான் கொஞ்சம் கூட நினைக்கல என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு வரும் நினைக்கல, ஏனோ கர்த்தர் என்னை மறந்து விட்டாரே என்று நீ தினம்தோறும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு நேரே புறப்பட்டு வருகிறது மகளே. அடிக்கடி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், சில நேரத்தில் நீ முறுமுறுக்கிறாய், கர்த்தரனை மறந்து விட்டார் என்று முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். நான் உயிரோடு கூட இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், குடும்பத்தில் யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறேனே, நான் உயிரோடு இருப்பதை விட செத்து போவது நல்லது. பொல்லாத பிசாசு பல நேரங்களில் உன் காதுகளில் அடிக்கடி செத்து போ என்று துர்ச்செய்தியை உனக்குள்ளே பொல்லாத சத்ருவின் கிரியைகளை நுழைத்து கொண்டிருக்கிறான். The devil always whisper in your ear, go and commit suicide. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சாவதற்கல்ல, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன்னை வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம் இந்த காலை வேளையில் உனக்கு நேராக தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். உன்னை வாழ வைத்து உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர், உன்னை பிரகாசிக்க செய்கிறவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சி மைனர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். சொல்லுங்களேன், மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்